நானும் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தலில் விருப்ப மனு கொடுத்த ஒரு திருநங்கை. அஇஅதிமுகவில் வழக்கமாக ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு மனு கொடுத்துட்ருக்கிறேன். கடந்த சட்டமன்ற தேர்தலையும் அஇஅதிமுகவுக்கு நான் ஒரு மனு கொடுத்துருந்தேன். ஆனால் அப்போ வந்து விருப்ப மனு தேதி தாண்டிடுச்சு நான் கொடுக்கும்போது. அதனால் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. இந்த தடவை அந்த குறிப்பிட்ட கால நேரத்துக்குள்ளே நாங்கள் கொடுத்துருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் விருப்ப மனு கொடுக்க போன இடத்துல அதிமுக நிர்வாகிகள் எங்களை வந்து அன்போடு எங்களை கூப்பிட்டு முதல் வரிசையில் நிற்க வச்சாங்க. அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் முன்னுக்கு வரணுங்கிற மாதிரி சொன்னாங்க. சந்தோஷமாக இருக்குது. தமிழகத்தில் வாழக்கூடிய தகுதி திருநங்கைகளுக்கு அதிகமாக இருக்குது. முதலெல்லாம் மும்பை மட்டும்தான் நாங்கள் வாழக்கூடிய இடமா இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. மும்பையில் இருக்கக்கூடியவங்களும் தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாண்புமிகு அம்மா அவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பெருமைப்படுறோன்னு சொன்னால், கார்ப்பரேஷனில் நாங்களும் பொதுமக்களோடு இணைஞ்சு வேலை பார்க்கணுங்கிறதுக்காக இது மாதிரியான பொறுப்புகளை நாங்கள் கேட்குறோம். இது ஒரு பதவியும் எடுத்துக்கலாம், பொறுப்பும் எடுத்துக்கலாம். இதை எங்களுக்கு கொடுக்குற பட்சத்தில் எங்களுடைய சமூகம் வந்து ஒரு பெரிய ஒரு கௌரவமும் அந்தஸ்தும் பெறும். ஏற்கனவே முகவரி இல்லாத இருந்த எங்களுக்கு வந்துட்டு முகவரி கொடுத்தது மாண்புமிகு அம்மா அவங்க. இது மாதிரியான பொறுப்புகளும் எங்களுக்கு கொடுத்து அழகு பார்ப்பாங்க. நாங்களும் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு ஓரமாக ஒரு விங்காக இருந்து வேலை பார்ப்போம் நாங்கள் நம்புகிறோம். இன்னைக்கு எத்தனை திருநங்கைகள் 3 திருநங்கைகள் வந்து உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு கொடுத்துருக்காங்க. 3 திருநங்கைகளையுமே அஇஅதிமுகவை அம்மாவுடைய தலைமையை தேர்வு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று சுதாவாகிய நான் தண்டையார்பட்டியில் இருக்கக்கூடிய ஆர்கே நகரில் 40வது வட்டத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். 2வது பாரதி கண்ணம்மா மேடம், இவங்க மதுரை தெற்கில் வந்துட்டு 74வது வட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க. 3வதாக எஸ் நூரின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை அவங்க 1000 தொகுதியில் 109வது வட்டத்துக்கு கொடுத்துருக்குறாங்க.